ஹலோ மக்களே, உங்களை நிமிவரையான டாட்டோ வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரைக்கிறேன். இன்றைக்கி டஞ்சன் ரேசருங்கிற மாங்கோட சாப்டர் 126 to 127 இதோ உங்களுக்காக. சாப்டர் ஓப்பன் பண்ணால் நம்ம கான் இருந்துக்கிட்டு தன்னுடைய பயிர் மூலியமாக அந்த பப்புன்னு அட்டாக் பண்ணலான்னு முடிவெடுத்து அந்த பயிரை வச்சே அட்டாக் பண்ணியிருப்பான். இதனால் பார்த்தீங்கன்னா பப்புனுக்கு எதிர்த்தாப்பே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபயர் வந்திருக்கும். ஏன்னா நம்ம கானால் எக்கச்சக்கமாக ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் பப்புனுக்கு செம்மையான அடியை கொடுத்துருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அப்படி நான் நினச்சது நடந்துச்சு, கண்டிப்பாக அதை கொஞ்சோண்டு டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முயல் இருந்துகிட்டு என்னது கொஞ்சோண்டு டேமேஜ் தான் ஏற்படுத்திருக்குமா, அப்போனா அதை கொல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுக்கிட்டு கிடக்கும். அது எந்திரிச்சிட்டு பப்புன்னு தான் காமிக்கிறாங்க. அது இத்தனை ஃபயர் அட்டாக் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே கல் மாதிரி நின்றுருக்கும். இதெல்லாம் பார்த்தா நம்ம கான் இருந்துக்கிட்டு இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கியா, இன்னும் எனக்கு ஃபயர் அட்டாக் முடியல, இன்னும் நிறைய அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் ஃபயர் அட்டாக் அட்டாக் பண்ணுறான். பப்புன்னு பார்க்குது, அடிக்கிறாங்க தெரியுது, ஆனால் எங்கேருந்து அடிக்கிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாங்கிக்க எக்கச்சக்கமான ஃபயர் அட்டாக் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் இருந்துக்கிட்டு அவனோட ஃபயர் அட்டாக் மூலமாக அட்டாக் பண்ணிட்டு கிடக்கிறான். பப்புனுக்கும் நல்லா பயங்கரமாக அடிப்படுது. அது அப்படியே தள்ளி போய் அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு கிடக்கு. மாசாக தான் நிற்கிது, நின்றுது மட்டும் கிடையாது. அடிக்கிறாங்க தெரியாது, ஆனால் எங்கேருந்து அடிக்கிறாங்க தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கிடக்கு. அந்த சரி பார்த்தீங்கன்னா ஃபயர் அட்டாக் வந்து கரெக்டாக அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து அடிக்கிற மாதிரியே இருக்கும். இதை பப்புனும் கவனிக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இது யாரோ ஒருத்தவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்புனுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு. அந்த ஃபயர் அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தலவழக்கம் போல் பயங்கரமான அட்டாக் கொடுக்குது. இதுனா பஃபுன்னு இருந்துக்கிட்டு இது யாருடைய சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிடக்கு. எனக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், அது அந்த கான் பையனோட பவர் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பஃபுனுக்கும் கண்டுபிடிச்சிருச்சு ஒரு அடியாக. அதோடைய பவரை எடுத்துக்கிட்டு ஒரு அடி தான் அடிக்கிறது பாருங்கள் பூமியில். அந்த பூமியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நொறுங்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட நிலம் நடக்கும் வந்தால் எப்படின்னா அதிருமோ அந்தளவுக்கு நெடுங்க ஆரம்பிக்குது. என்ன பஃபுன்னு இருந்துக்கிட்டு அடே நீங்கன்னா எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஒரு அட்டாக் பண்ணுது. இதெல்லாம் பார்த்து நம்ம கான் இருந்துக்கிட்டு நான் நினச்சது தான் கேம் மஸ்ட் வந்துக்கிட்டு இந்தளவுக்கு பவர் காட்டாட்டி எப்படி, நீ உண்மையில ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கிற. நான் உன்னை மாதிரி பவரான ஆட்களோட விளையாடுறதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் நினச்சிக்கிட்டு என்னுடைய பவர் அட்டாக் இன்னும் முடியல வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தன்னுடைய பவர் யூஸ் பண்ணுறான் கான். இதெல்லாம் பார்த்த பஃபன் வந்துட்டு பார்த்துருச்சு ஒரு வேளை, ஓ நீ அந்த இடத்துல தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்துருச்சு. சரி நீ இந்த இடத்துல தான் இருக்க அப்படி இருக்கும்போது உன்னை கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கான இருந்துட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஃபன் இருந்துக்கிட்டு இந்த வந்துட்டேன்டா இதை ஜம்ப் பண்ணி அதே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு சரி இது நமக்கான செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பாய் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வேறு கிடையாது, நம்ம பம்முத்து தான் தன் பம்முத்தால் ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ண முடியுதுன்னு அதை வச்சு நம்ம பஃபுனை அப்படியே வலிக்க விட்டுருச்சு. இதை பார்த்த பஃபன் இருந்துக்கிட்டு ஆகா இங்கே நிறைய பேரை வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தொப்புக்கு அடிக்கன்னு விழுகுது. ஏன்னா ஐஸில் சரிக்கு வந்தால் சும்மா இருக்குமா, அது வேறு பயங்கரமாக அடி விழுகும் தெரியுமா. பார்த்தா நம்ம ஹீரோ இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு சரி இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், கயிறு எல்லாத்தையும் மொத்தமாக இழுங்க அப்படின்னு சொல்லும்போது கயிறு எல்லாரும் வேகமாக இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனே ஆர்டர் கொடுக்குறாங்க. அங்கே இருக்குங்க மொத்த 4 திசையில் இருந்துமே கயிறு வேகமாக இழுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ரொம்ப டைட்டாக ஆயிடுச்சு நான் இருந்த கயிறெல்லாம். இதெல்லாம் பார்த்து பஃபன் வந்துட்டு இந்த கயிறெல்லாம் எப்போ மாட்டினாங்க தெரியலையே, அப்போனா முழுக்க நம்ம கொள்றக்காண்டி இந்த ட்ராப்லாம் செட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. உண்மையிலேன்னு ரொம்ப ஆசை தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட்லேயே 4 டவரை உருவாக்கணும் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இடத்தையே சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 4 டவர் மட்டும் உருவாக்க கிடையாது, இந்த இடத்தையும் இந்த பேட்டில் தகுந்த மாதிரி மாற்றிருப்பான். அது மாதிரி கயிறும் உருவாக்கியிருப்பான். நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு நம்ம பஃபனை வர வைக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. நம்ம பஃபன் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ட்டு அப்படின்னா உங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்து தானே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை தட்டுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படின்னா அந்த கிஃப்ட்டாக இந்த கல்லை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் கேட்டிருப்பா. ஆமாம் நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண கல் கிடையாது, நீ வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கயிறு மூலியமாக பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கல் வந்திருக்கும். கரெக்டாக அந்த கல் வருது பாருங்கள், இது கரெக்டாக நம்ம பஃபுன் மேலே அடித்தா அவ்வளோதான் பஃபுன் காலி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பஃபுன் பார்த்துருச்சு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒரு கேம் மஸ்டண்டு அப்படி இருக்கும்போது என்கிட்ட எக்கச்சக்கமான பவர் இருக்குது, இந்த சாதாரண கல்லை வச்சுட்டு என்னை அடிச்சிடலாம் நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் வரும் பார்த்தீங்களா, அது ஓங்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அடியை அடிக்கும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா கல் வந்து அப்படியே சதறி ஒரு ஆயிலாக மாறிடுங்க. ஆயில் மட்டும் கிடையாது, மொத்தமாக அது பஃபன் மேலே விழுந்துருக்கும். அது பஃபன் பார்க்குது என்ன கல்லுன்னு நினச்சா மொத்தமாக ஆயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய கல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணும் கத்துறான். அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கல் மட்டும் கிடையாது, பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்கச்சக்கமான கல் அப்படியே லைனாக வந்துக்கிட்டே கிடக்கும். அது அப்படியே மொத்தமாக போய் அந்த பஃபனை தான் மொத்தமாக தாக்குது. அது மாதிரி கிடையாது, அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் குளமாகவே மாறிடுச்சு. அப்போ நம்ம முயல் இருந்துக்கிட்டு இது ரிவெஞ்சுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்குது. அப்படின்னு தான் கடந்த காலத்தை
பார்த்துக்கிட்டு கிடக்கு. நீ என்னைய எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் அடிமையாவே ரொம்ப நடித்திருக்கும், எட்டு வச்சிருக்கும். இந்த மாரி எக்கச்சக்கமான வேலைய பண்ணியிருக்கும் பஃபூனு. இதெல்லாம் பார்த்து முயல் இருந்துக்கிட்டு, இத நெனச்சு பார்த்தாலே எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்லிட்டு முயலும் கோவப்பட்டுருக்கும். இதுக்கான ரிவெஞ்சுக்கான நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு இத வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயரையும் மொத்தமா தூக்கி போட்டிருக்கும். அவ்வளோ ஆயில்ல ஒரு ஃபயர் தூக்கி போட்டா சும்மாவா இருக்கும்? அப்படி பார்க்கும்போது பஃபூன் பார்க்குது. ஆகா! அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாரி தான் அதுவும் பார்க்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா பத்துனோனே மொத்தமாவே வெடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த பஃபூன் இருந்துக்கிட்டு, ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா கத்துது. ஹீரோட பிளான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னா பார்த்தீங்கன்னா, பஃபூன் இந்த இடத்துக்கு வர வைக்கணும். அதில் ஃபர்ஸ்ட்டு ஃபயர் அட்டாக் சும்மாவே அட்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயில வச்சு அட்டாக் பண்ணணும். அப்புறம் ஆயில வச்சு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி பயங்கரமா கொளுத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மொத்த ஹீரோ ஐடியாவும் நம்ம ஹீரோ தான் போட்டிருப்பான். இத பார்த்து நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, சரி இதில நம்ம ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டெப் 3 பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய ட்ராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பின்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறது. இந்த பின்ஸ் வச்சு அட்டாக் பண்ண சும்மானு கிடையாதுங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 100 ஸ்கெலிட்டன கொன்னனால ஒரு பவர் கிடைச்சிருக்கும். அது என்ன பவர்னா, நம்ம ஹீரோவால எந்த ஒரு ஸ்கெலிட்டனையும் ஈஸியாவே உடைக்க முடியும். அந்த பவர பார்த்தீங்கன்னா, அந்த பின்ஸ் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அடிச்சிருக்கோம். அப்பன்னா அந்த பின்ஸ் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா, இந்த பஃப்னு இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் நம்ம ஹீரோ பவர இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடிச்சிருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா, என்னடா ஒரு அடிக்கும் ரொம்ப பயங்கரமா ஒலிச்சிருக்கும் பஃப்னுக்கெல்லாம். அது என்ன பயங்கரமா கத்தியிருக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, இன்னும் முடியல. என்கிட்ட இன்னும் எக்கச்சக்கமான ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். நான் தான் ட்ராப்போட கிங்கடா அப்படின்னு சொல்லும்போது, மேலே இருக்க எல்லாரும் பார்த்துட்டு கிடக்குறாங்க. என்ன பார்த்து நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த அளவுக்குலாம் நம்ம கேமர்ஸ்னோட அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம கான் இருந்துக்கிட்டு, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி டேஞ்சரஸ் எக்ஸசைஸில் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்பட்டிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பஃபுன்னு பயங்கரமாக அடிச்சிருப்பான். அதில் கோவம் அடைஞ்ச பஃபுன் இருந்துக்கிட்டு தன்னோட 4 ஸ்டேஜோட ஆல்டர் எடுத்திருப்பான் கையில். இந்த ஆல்டர் ஒன்றும் சும்மா கிடையாதுங்க. எக்கச்சக்கமான பவர் கொண்டிருக்கும். அதில் மட்டும் கண்ட்ரோல் பண்ண கிடையாது. இது எக்கச்சக்கமான விஷயத்தில் இதால் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பஃபுன் இருந்துக்கிட்டு, நீங்கள் நெருப்பு இருந்தால் தான்டா என்ன அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து முழுக்க மழையை பெய்ய வச்சிருக்கோம் பவர் யூஸ் பண்ணி. இதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, என்ன மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். இதை பார்த்த கான் இருந்துக்கிட்டு, ஆகா மழை என்ன திடீர்னு வர ஆரம்பிக்குது அவனும் பார்த்துருப்பான். இதை நான் பார்த்தா முயல் இருந்துக்கிட்டு, மாஸ்டர் இப்போ மழை பெய்யுது. மழை பெஞ்சுன்னா இருக்கிற மொத்த நெருப்பும் அணைஞ்சிருமே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதிகமாக எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் வாட்டர் பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அப்போ தான் இந்த சைடு காமிக்கிறாங்க. இப்போ நெருப்பு அணைஞ்சிரும். நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பொம்முன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்து ஃபம்னு என்ன வெடிக்க ஆரம்பிக்குது, தண்ணி பார்த்தா அமையாக தானே செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, மக்களே சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம கொதிக்க ஆதிகள் கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், மொத்தமாக வெடிக்கும்ல. அதே கான்செப்ட் தான் இங்கேயே நடந்துக்குது. அதோடைய சத்தியாலே அது தன்னை ஆப்பு வச்சுக்கிச்சு. இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஆயில் அடலியே அக்கச்சமாக கோச்சிட்டு கிடக்கு. அதில் பத்தாததுக்கு தண்ணியாக ஊற்றினா பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இதில் என்ன பஃபுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே தந்தூரியாகவே மாறிடுச்சு. அதை பார்த்து அடிக்கன்னு தருமீன் விழுந்துருச்சு. அதை பார்த்திங்க இருந்துட்டு அப்போவும் சாக கிடையாது. கொஞ்சம் உசுறு இருக்கும் போல இருக்குது. எஞ்சி நிற்கிது. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, உங்களை மாதிரி மனுஷர்களை நான் கடந்து தோற்று போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் முக்கியமாக காரணம், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்கும்போது, நீ இன்னும் சாகலையா, உன் மேலே உடனே பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு கிடக்குறான். நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, சரி எப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, பப்பு இருந்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ தந்தூரியான மாதிரியே வறுத்து எடுத்துருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி வீடு என்ன நாங்கள் மட்டும் தானே பயன்படுத்துவோம், அப்படி இருக்கும்போது இது யார் ஒன்று சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, சப்பராவை நீ தான் கொண்டிருப்ப, சப்பரா நான் அந்த சிங்கத்தோட பேர் தான். அப்படி இருக்கும்போது நீ தானே அந்த பிளேயரு, ஒமிட்டிங் பிளேயர்னா கிளிச்சானது அப்படி சொல்லிட்டு கிடக்கும். முயல் நீ தானே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன்னை அந்த ஹீரோவை கொண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வர சொன்னேன். ஆனால் நீ வந்துட்டு என்ன அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டே அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் வாய மூடு, சாகிற நேரத்தில் என்ன தொண பேசிகிட்டு இருக்க, டக்குன்னு செத்த தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு முயலும் கோவப்பட்டு கட்டியிருக்கான். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க, நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒத்துக்கிறேன், நான் இப்போ செத்துக்கிட்டு தான் கிடக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உயிர் தான் இருக்குது, ஆனால் இப்போவும் என்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஃப்னு என்ன நினைக்குதுன்னா, நான் செத்துறது கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனால் என்னோடய லைஃப் எனக்கு இன்னும் இருக்குதுல்ல, அதை வச்சு ஒரு க்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கர்ஸை யார் மேலே போட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மேலே கிடையாது, அது பக்கத்தில் இருக்க முயல் மேலே தன்னுடைய கர்ஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மொத்த சக்தியும் பயன்படுத்தி முயலையும் கர்ஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்த முயல் வந்துக்கிட்டு சாக்காரோட இந்த சாப்டர் முடிவடைய இருக்கிறது. மக்களே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணணும்னு இருக்க மக்களே, அதை அப்படியே தட்டி விடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நிறைய கிடக்கும். சரிங்களா மக்களே, டாட்டா, பாய்.